அடுத்த தலைமுறைக்கு நாம் தரும் அமைதியான பரிசு எது தெரியுமா? இந்த அதிர்ச்சி உண்மையை அறிய வீடியோவை முழுமையாக பாருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் பொழுது மிக அமைதியாக விடுகிறது. சூரியன் நிதானமாக உதிக்கிறது. பறவைகள் காலையை வரவேற்கின்றன. வெறும் காலால் நடக்கும்போது பூமி உயிர்ப்புடன் இருப்பதை உணர முடிகிறது. இங்கே ஒரு விவசாயி வாழ்கிறார். அவர் நிலத்தை அடக்கி ஆள்பவர் அல்ல, நிலம் சொல்வதை கேட்பவர். மாட்டுச்சாணம், காய்ந்த இலைகள், கிணற்று தண்ணீர் மற்றும் பொறுமை என இயற்கை தருவதை வைத்தே அவர் மண்ணுக்கு உணவளிக்கிறார். விரைவான லாபத்திற்காக அல்லாமல் நிலையான வாழ்விற்காக விதைகள் கையால் விதைக்கப்படுகின்றன. வானம் தந்த மழையையும் வையகம் தந்த காற்றையும் உண்டு, மண்ணுக்கு ஊறு விளைவிக்காத இயற்கை உரங்களை உண்டு, தாய்ப்பால் போன்ற தூய்மையான சத்தோடு இக்காய்கறிகள் செழித்து வளர்கின்றன. காய்கறிகள் ஒவ்வொன்றும் மண்ணின் சத்தை உள்வாங்கி மெல்ல மெல்ல முதிர்ச்சியடைகின்றன. மண்ணின் மடியில் பக்குவமாய் விளைந்த காய்கறிகள் அகிலத்தின் பசி போக்க பொன்னிற கதிர்களாய் வளைந்து நிற்கிறது நெற்பெயர். இது சரியான தருணத்தில் அறுவடை செய்யப்பட்டு சந்தைக்கு வருகின்றது. இது வெறும் உணவு என்று கருவி மக்கள் வாங்கவில்லை, உண்பவர்களுக்கு உயர்வையும் ஆரோக்கியத்தையும் தரும் என்ற பெரும் நம்பிக்கையோடு அவை வாங்கப்படுகின்றன. அந்த ஆழமான நம்பிக்கையை சிதைக்காமல் மண்ணின் சத்துக்கள் நிறைந்த அந்த உணவு அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாய் நின்று அக்கௌரவத்தை காப்பாற்றுகிறது. மண்ணும் விவசாயியும் தன் நேர்மையால் கௌரவிக்கிறார்கள். கிராமத்தில் மனிதர்கள் எளிமையாக வாழ்கிறார்கள். இந்த தூய்மையான உணவை உண்டு குழந்தைகள் வலிமையோடும் பெரியவர்கள் பிணியற்ற பெருவாழ்வோடும் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். இயற்கை அமுதமான இந்த உணவை உண்ணும் கர்ப்பிணி பெண் முழுமையான ஊட்டச்சத்தை பெறுகிறாள். அவளது கருவில் வளரும் குழந்தையோ ஆரோக்கியமாக துடிக்கிறது. இதனால் அந்த இல்லமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது. ஒரு வலிமையான அடுத்த தலைமுறை இங்கே ஆரோக்கியமாக உதயமாகிறது. குழந்தைகள் வெறும் காலில் ஓடுகிறார்கள், பெரியவர்கள் தாராளமாக சிரிக்கிறார்கள். இங்கே நோய் வருவது அரிது. இங்கே ஆரோக்கியம் என்பது விலைக்கு வாங்கப்படுவதில்லை, அது மண்ணில் வளர்க்கப்படுகிறது. மாறும் உலகம். ஆதால் காலம் செல்ல செல்ல உலகம் மாறுகிறது. தூரத்தில் நகரங்கள் உயரமாகவும் வேகமாகவும் வளர்கின்றன. பண்ணைகள் தொழிற்சாலைகளாக மாறுகின்றன. மனித கைகளுக்கு பதில் இயந்திரங்கள் வருகின்றன. அக்கறைக்கு பதில் ரசாயனங்கள் வருகின்றன. பூச்சிகளை கொல்லவும் வளர்ச்சியை தூண்டவும் நிலங்களில் மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன. இயற்கை அனுமதிப்பதை விட வேகமாக காய்கறிகள் வளர்க்கப்படுகின்றன. இயற்கையின் காலக்கணக்குப்படி 110 நாட்களில் விளைய வேண்டிய முட்டைக்கோஸ் ரசாயன உரங்களின் வீரியத்தால் வெறும் 60 முதல் 80 நாட்களிலேயே அசுர வேகத்தில் வளர்ந்து முதிர்ச்சியடைகிறது. இது வளர்ச்சி அல்ல, வீக்கம். இது உணவல்ல, நஞ்சின் வேகம். இயற்கைக்கு மாறாக மனிதனின் பேராசைக்காக காய்கறிகள் இங்கே தயாரிக்கப்படுகின்றன. காற்றின் தூய்மையோ மழையின் கருணையோ இன்றி வெறும் ரசாயனங்களின் வீரியத்தால் காய்கறிகள் இங்கே வளர்க்கப்படுகின்றன. அவை பார்ப்பதற்கு துல்லியமாக, பிரகாசமாக, பெரிதாக, குறையே இல்லாமல் இருக்கின்றன. ஆனால் அவற்றின் அடியில் இருக்கும் மண் சோர்நடைந்து விஷமாகி மௌனமாகி கிடக்கிறது. சந்தையில் மக்கள் உணவின் தோற்றத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கிறார்கள். உணவுக்குள் ஒளிந்திருக்கும் ரசாயனங்களை அவர்கள் காண்பதில்லை. நகரத்தில் இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண் உணவு உயிரை தரும் என்று நம்பி இந்த காய்கறிகளை உண்கிறாள். ஆனால் ஊட்டச்சத்தோடு சேர்த்து அவளது உடல் விஷத்தை உறிஞ்சுகிறது. வீடுகளுக்கு பதில் மருத்துவமனைகளில் பிறப்புகள் நடக்கின்றன. அமைதி இருந்த இடத்தில் இயந்திரங்கள் சத்தம் கேட்கிறது. ஒரு பச்சிளம் குழந்தை இன்குபேட்டருக்குள் சுவாசிக்க துடிக்கிறது. பெற்றோர்கள் பயத்துடன் வெளியே காத்திருக்கிறார்கள். யாரிடமும் முழுமையான பதில் இல்லை. நோய்கள் சத்தமில்லாமல் பரவுகின்றன. புற்றுநோய், சர்க்கரை நோய், ஒவ்வாமை என மருந்து கடைகள் நிரம்புகின்றன. மருத்துவமனைகள் பெரிதாகின்றன. மக்கள் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். ஆனால் நோயின் வேர் அப்படியே இருக்கிறது. ஒரு நாள் உண்மையை மறைக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. உணவு நச்சாவது பற்றியும் ரசாயன விவசாயம் பற்றியும் செய்திகள் வருகின்றன. உயிர் தராமல் நோயை தரும் மண்ணை பற்றி உலகம் பேசுகிறது. ரசாயன காய்கறிகள் ஒரு கசப்பான உண்மை. பதில்களை தேடி சில மனிதர்கள் மீண்டும் கிராமங்களுக்கு செல்கிறார்கள். இங்கே ரசாயனங்கள் இல்லை, முகக்கவசங்கள் இல்லை, பயமும் இல்லை. அங்கே அந்த பழைய விவசாயி இப்போதும் அதே வழியில் நிலத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறார். மண் உயிர்ப்புடன் இருக்கிறது. பயிர்கள் எளிமையாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. குழந்தைகள் வலிமையாக இருக்கிறார்கள். அவருடைய ரகசியம் என்ன என்று கேட்டபோது அந்த விவசாயி எளிமையாக சொன்னார், நாம் மண்ணை பாதுகாத்தால்
மண் நம்மை பாதுகாக்கும். மண்ணின் அருமையை உணர்ந்த நகரங்களில் வாழும் மக்கள் தங்கள் கைகளை மண்ணில் பதிக்க தொடங்கியுள்ளனர். அவர்கள் வீடுகளில் மொட்டை மாடி தோட்டங்களை உருவாக்குகிறார்கள். வீட்டின் கொல்லைப்புறத்திலும் ஒரு சிறிய கிச்சன் கார்டன் அமைக்கிறார்கள். இயற்கை விதைகள் விதைக்கப்படுகின்றன. இயற்கைக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்படுகிறது. வீட்டில் உபயோகித்த காய்கறி கழிவுகள் மண்ணுக்கு உரமாக மாறுகின்றன. நமது தோட்டத்தில் விழும் இலைகளும் மீதமுள்ள காய்கறி கழிவுகளும் இயற்கை உரமாக மண்ணை வளப்படுத்துகின்றன. நாம் இயற்கைக்கு திரும்பும்போது இயற்கை நமக்கு இரண்டாவது வாய்ப்பை தருகிறது. ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இயற்கை குணத்துடன் நம் வீட்டிலேயே உருவாகின்றன. அவை மிக பெரிதாகவோ அல்லது பளிச்சனோ இல்லை, ஆனால் அவை வலிமை மிக்கவை. அதனால் ஆரோக்கியமும் குடும்ப நலனும் கிடைக்கின்றன. ரசாயனங்களால் நிறைந்த காய்கறிகளை தவிர்க்க முகத்திற்கும் கைகளுக்கும் உரை கொண்ட விவசாய காலம் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது நம் வீட்டு தோட்டத்தின் மண் வாசனையில் குழந்தைகளின் சிரிப்புடன் ஆரோக்கியமான நேரத்தை கழிக்கலாம். கைகளில் மண் படும்போது மனம் சுத்தமாகிறது. ஒரு சிறிய செடி நட்டால் கூட நம்பிக்கை முளைக்கிறது. இது வெறும் தோட்டம் அல்ல, இது குடும்பம் ஒன்றாக சுவாசிக்கும் இடம். இயற்கையுடன் மீண்டும் இணையும் பழம். அடுத்த தலைமுறைக்கு நாம் தரும் அமைதியான பரிசு. இன்றைய நம் முயற்சி நாளைய அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வேரூன்றி நிற்க உதவும். மனிதகுலத்தின் முன்னே இரண்டு பாதைகள் உள்ளன. ஒன்று வேகத்தையும் லாபத்தையும் தேடுவது, இன்னொன்று பொறுமையையும் வாழ்வையும் தேர்ந்தெடுப்பது. ஏனென்றால் உணவு என்பது சுவைக்காக மட்டுமல்ல, அது நமது உடல், நமது குழந்தைகள் மற்றும் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நாளைய நம்பிக்கை விதை இன்று நம் கைகளால் தொடும் மண்ணில்தான் முளைக்கிறது. நாம் மண்ணை காப்போம், மண் நம்மை பாதுகாக்கும்.